ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பீஸா இட்லி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டாக இட்லி கேட்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீஸா இட்லி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லி, செம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் பீஸா இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு கட் பண்ண ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம் பச்சை மிளகாயை. ஆனியனும் பச்சை மிளகாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கேரட் கட் பண்ணது, 100 கிராம் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இட்லி மாவில் ஊற்றிடலாம். இப்போ தாளித்து வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் இட்லி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். காய்க்கு ஏற்கனவே நம்ம வதக்கும்போது சால்ட் போட்டிருக்குறோம். மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இட்லி ஊற்றலாம். இட்லி தட்டில் இட்லி மாவை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டை இட்லி ஸ்டாண்டில் வச்சாச்சு. வாங்க இதை இட்லி குண்டால் வச்சிடலாம். இப்போ வாட்டர் நல்லா கொதிக்குது. இட்லி குண்டால் இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இட்லி நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம்.
இப்போ இட்லி நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு, கலர்ஃபுல்லாக. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.